அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலேயே வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுவதுமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வாரமா பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நீங்க அந்த ஏதோ பயிற்சி எல்லாம் கொடுக்குறேன் ஒருத்தர் பேசினாங்க, நல்லா இருந்தது, மைண்டு ரிலாக்ஸா இருந்தது அப்படின்னாங்க. ஆமா, அவர் வயசு 52 வயசு ஆகுது. ஏற்கனவே 10-15 வருஷம் முன்னாடி பயிற்சி எடுத்திருக்காரு. ஆரம்பிச்சது நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனால நம்ம சொன்னோம்னா டக்குன்னு புரிஞ்சுட்டு உடனே என்னன்னு புரிஞ்சுட்டு டக்குன்னு பண்றோம். டக்குன்னு உடனே அவருக்கு முதல் சொன்னா மறுநாளே அவருக்கு உடனே எல்லாம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே கிடுக்கிட்டு நடக்குது. நம்ம அதை கரெக்டா பண்ணணும். இப்ப ஒரு பயிற்சி சொல்லி தரோம்னா கரெக்டா நீங்க பண்ணிட்டு. அதுதான் எனக்கும் 50 வயசு ஆகுது. எங்க வீட்டுக்காரர் இந்த கொரோனா பின்னாடியே ஜாப் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னா பினான்சியல் ஃப்ரீடமே இல்ல. அது மைண்ட்லயே இருக்கனால எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. அதாமா, இது நம்மளோட சேனல் என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் சரி பண்றங்கிறதெல்லாம் சரி வராது. சரிங்கய்யா. கொஞ்சம் சரி பண்ணி வைக்கிறேன், கொஞ்சோண்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு கவலை வச்சுக்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. சரிங்க. டோட்டலா அடிச்சு தூக்கிடணும் 100 பாயிண்ட். அந்த வச்சுதான் நம்ம இந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு, இந்த அளவுக்கு பேசிட்டு, இந்த அளவுக்கு வெற்றிகரமா இப்ப நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் 100 வெற்றிகரமா வந்துட்டு இருக்கோம். அப்படியே எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படிதான். அதை விட்டுட்டு இந்த அரைமுறை வரவங்களாம் அவங்களா போயிடுவாங்க, நானே கட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான். 100 பாயிண்ட் வராங்களா அவங்க எல்லாரும் நல்லா அற்புதம், அதிசயம், சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்கய்யா. உங்க லட்சியம் என்னங்கறதா முக்கியம். இப்போ அடிப்படை என்ன, நீங்க என்ன விரும்புறீங்க, உங்க லட்சியம் என்ன, அதை சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இதெல்லாம் நிம்மதி வேணும்னு சொல்றது இல்ல. ஏற்கனவே நிம்மதி எல்லாமே இருக்கு. எதுவுமே நீங்க எதுவுமே அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடையறதுக்கு எதுவுமே இல்ல. கடவுளோ மற்ற ஒரு பொருளோ எதையுமே அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே எல்லாமே இருக்கு. நிறைய கடன் ஆயிடுச்சு ஐயா. அப்புறம் அதையே சொல்லிட்டே இருக்கீங்க, நான் சொல்றதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க கடன் பிரச்சனை, உங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணுன்னா சரி பண்ணிட்டு இருக்குது என்னோட வேலை இல்ல. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாமே சரியா போயிடும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொன்னா சரி பண்ணி அதுல கொஞ்சம் சந்தோஷம் வருது, அங்க நிம்மதி வருது, அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நிம்மதி இருக்கு, ஏற்கனவே சந்தோஷம் இருக்கு, ஏற்கனவே எல்லாமே நல்லாதான் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே இருக்கு. நம்ம எதுவுமே இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஒண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்க பிரச்சனை எல்லாம் ஒரே இதா அடிச்சு தூக்கணும். அப்படிதான் செய்ய முடியுமே தவிர ஒவ்வொன்னா சரி பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணு, அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு பயிற்சி, அதெல்லாம் அந்த ஒரு பயிற்சி பண்ணணும்னா எல்லாமே ரிலீஸ், எல்லாம் விடுதலை ஆயிருது. உனக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் கிடுக்கிட்டு நல்லா சரியாகுது. அந்த பாயிண்ட நீ விட்டுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் எல்லா சிக்கலும் வந்துரும். ஆனா அந்த ஒரு பாயிண்ட போட்டோம்னா ஒரு இதை பண்ணோம்னா எல்லா சிக்கலும் ஓடி போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அதான் பண்ண முடியும். அப்ப நீங்க இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும், நம்ம கவலைப்பட்டது போதும், இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கணும், 100 சந்தோஷமா இருந்தே ஆகணும், இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுக்கணும். அடிப்படை தான் சந்தோஷமா இருக்கணும், உறுதி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம திருப்தியா இருக்கணும். நம்ம எல்லாமே இருக்குது, அப்ப நம்ம திருப்தியா இருக்கணும். இப்ப இது இல்ல அது இல்ல இப்படி இருக்கு அப்படி அதெல்லாம் நினைக்கவே கூடாது. அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். அந்த பாயிண்ட்க்கு வந்துடணும். அப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பவர் நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சியே உங்களுக்கு பவர் ஃபுல் பவர் உங்களுக்கு நீங்க இழுத்துக்கிறீங்க. அப்ப ஃபுல்லா பவர் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படியே இருந்துக்கணும். அதுல இருந்துகிட்டு எல்லாம் அப்படியே இருந்தாவே போதும். நீங்க ஒன்னும் செய்யணும், சும்மா இருந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அதுவாவே சால்வ் ஆயிட்டு ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றேன்னா, அதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த கர்ம வினைங்கிறது ஆஃப் ஆயிடும். அது சாம்பிள் ஆயிட்டு அப்படியே ஆஃப் ஆயிடும். ஒன்னும் வேலை செய்யாது. கர்ம வினையே உங்களுக்கு ஒர்க் ஆக வேலை செய்யாம நின்று போயிடும். ரெண்டாவது உங்க மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வரும். மனசு என்ன பண்ணுது, நிம்மதி வேணும்னு பாத்துட்டு இருக்கு ஒரு பக்கம்.
நிம்மதி இல்ல நிம்மதியில் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நினைக்க நீங்க இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதே மாதிரி அந்த நிம்மதியில நினைக்குது. அதே மாதிரி கவலைக்கு உண்டான விஷயங்களே திரும்பி திரும்பி நினைச்சிட்டு இருக்கு. அதான் உங்க மனசு பண்ணிட்டு இருக்கு இப்போ. அப்ப அந்த மனசு உங்க கண்ட்ரோலுக்கு வரணும். எப்பயும் நல்லதே நினைக்கணும். எல்லாமே நல்லது, இந்த கஷ்டம் நல்லது, இந்த கடன் நல்லது, எல்லாமே நல்லதுன்னு சந்தோஷமா இருக்கணும். அப்ப அந்த சந்தோஷமாவே இருக்கக்கூடிய அந்த மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டு சந்தோஷத்துல இருக்கணும். அது சும்மா எப்ப பார்த்தாலும் கவலையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு கவலை, எந்த கவலையும் தூக்கி போடவே கூடாது. அந்த அந்த பாயிண்ட்ல போய் நின்னுக்கணும் ஸ்ட்ராங்கா. சரிங்க. அதே மாதிரி திருப்தியா இருக்கணும். எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு வந்து நிக்கணும் அந்த மனசு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல வரும்போது இந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஞானத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்க, அப்ப வந்து உங்க மனசு வந்து கட்டுப்படும். உங்களுக்கு கட்டுப்படுதுன்னா அது தைரியமா இருக்கும். அந்த மனசு நல்லா தைரியமா இருக்கும், திருப்தியா இருக்கும், நல்லா சந்தோஷமா அது பாட்டுக்கு இருக்கும். சரிங்க சரிங்க. அந்த இதுல உங்க மனசு கட்டுப்பட்டு இருக்கும். உங்க மனசு கண்ட்ரோல்ல இருக்கும், 100% கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த பாயிண்ட் ஞானத்தை பிடிச்சிக்கும் போது. அதே மாதிரி உங்க மாயான்னு சொல்றோம்ல, பிரச்சனை மாயானா பிரச்சனை ஒண்ணு வந்துட்டே இருக்குல்ல, உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தொல்லை பண்ணிட்டு உனக்கு எதுவும் செய்ய விடாம பண்ணிட்டே இருக்கும். அது என்ன, அதான் அந்த மாயானா கெட்டது வந்து உங்களை ஒரு தவறான சிந்தனையை கொடுத்துக்கிட்டு கெட்டதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாயா வந்து தலைதறிக்க ஓடி போயிடும். இந்த ஞானத்தை எடுத்து போட்டீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய ஞானம் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரிதான். ஞானம்னா என்ன, இதான்பா அப்படின்னு சொல்றேன். அப்படிங்கும்போது அதை நீங்க தூக்கி அந்த ஞானத்தை கெட்டியா பிடிச்ச உடனே அந்த மாயாங்கிற தலைதறிக்க ஓடி போயிடும். தேடி பார்த்தா கிடைக்காது, கண்டுபிடிக்க முடியாது. மாயா ஓடி போயிடும். ஆனா நீ அந்த பாயிண்ட விட்டு, ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதை விட்டுட்டினா அந்த மாயா வந்து உன்னை ஆட்டி வச்சுட்டு எந்த போட்டு அவ்வளவுதான் உங்களை நெருக்கிட்டு இருக்கும். இந்த பாடுபடுத்துதடா, நம்மள வந்து இந்த பாடுபடுத்துதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்ப வந்து தலைதறிக்க ஓடி போயிடும். கண்டுபிடிக்க எங்கடா இவ்வளவு நேரம் வந்து இந்த மாயா இவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு, இப்ப எங்கடா காணாம் தேடி பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஓடி போயிடும். அப்ப அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஞானத்துக்கு மட்டும்தான் அது ஓடுது. நான் அனுபவிச்சு சொல்றேன். சரிங்க. இப்ப 2 வருஷம் சேனல் ஆரம்பிச்சா நிறைய பேர் பேசிட்டேன். அந்த அனுபவத்துலதான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். மாயா ஓடிரும், மனசும் கண்ட்ரோல்ல இருக்கும். நீ நல்லா பாதுகாப்போட இருப்ப, நல்லா பவரா இருப்ப. அப்படியே ஆனந்தமா சுகமா அப்படியே நிம்மதியா 100% தான். எல்லாமே 100% தைரியம், 100% முயற்சி, 100% ஆரோக்கியம், 100% தைரியம், 100% சந்தோஷம், 100% திருப்தி, 100% பவர். அதுல அப்படியே நின்னுக்கணும். அப்படியே நின்னுக்கிட்டுனா எல்லாமே உனக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆரம்பிச்சிடும். சரிங்க சரிங்க. மற்றபடி இந்த என் பையன் சரியில்லை, எங்க ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு, கடனாகி போச்சு, அந்த ஒண்ணு ஏகப்பட்ட பிரச்சனைல வந்து நிக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூட இருக்கணும். அது பாட்டுக்கு விட்டுருங்க. நீங்க தூக்கி போட்டுக்கிட்டு எந்த நேரமும் பகல்லையும் அதை நினைச்சிட்டு கவலையோட வேலை செய்யறது, நைட்டு தூங்கும் போதும் கவலைப்பட்டுக்கிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அப்படியே அரை தூக்கத்துல அப்படியே வேதனையோட இருக்கிறது, இதெல்லாம் என்ன வேலை? நல்லா தூங்கு, நல்லா சந்தோஷமா தூங்கு, நல்லா சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யு. கடங்காரன் வந்து திட்டினா சிரிச்சுக்கிட்டே இரு. நீ கரெக்டா இருந்தா வரமாட்டான், நீ கடனை வந்து கேட்க மாட்டான், நீ மெதுவா குடும்பம்ட்டு போயிரும். சொல்றது புரியுதா? புரியுதுங்க. ஏன்னா உங்களை வந்து திட்டுனானா அவனுக்கு உடனே அடி உழுவுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால உங்களை திட்ட மாட்டான். அங்க எனக்கெல்லாம் அப்படிதான் நடந்தது. ஒரு கடங்காரன் இருந்தான், அவன் வந்து 1 வருஷமா வரவே இல்லை. அப்ப நான் தான் கூப்பிட்டு காசு கொடுத்தேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது ஐயா. மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண, சும்மா இருந்தா போதும். சந்தோஷமா வச்சுக்கணும். ஆமா, எப்பயும் சந்தோஷமா இருக்க போறேன்னு உறுதி எடுத்துக்கணும். சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, எனக்கு கால் பண்ணி இவ்வளோ அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சரி, நான் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன், பாருங்க. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, அடுத்து இன்னும் 2 நாட்களில் வரக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 85 ரூபா பணம் கட்டி மெம்பராக சேர்ந்து, அதாவது மெம்பராக சேர்ந்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டச் பண்ணால் போதும், நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். தெரியாத நண்பர்கள், விவரம் தெரியாத நண்பர்கள் இந்த செல்ஃபோன் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து மெம்பராக சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப அது 100க்கு 100 முக்கியமான வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அஸ்வினி முத்திரை
அஸ்வினி முத்திரையை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. அப்புறம் நண்பர்களே, கிரியா யோகா பயிற்சி, அதாவது 2 நிமிட பயிற்சி, 2 நிமிஷம். அந்த கிரியா யோகா பயிற்சி எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிற விவரம். கிரியா யோகம் 2 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி தியானம் பண்ணுறது, அப்புறம் தியானம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அப்புறம் நண்பர்களே, உணவு முறை, எந்த மாதிரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு 100க்கு 100 தெளிவாக இருக்கும். அப்புறம் நண்பர்களே, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அதாவது சுற்றி இருக்கிற ஆபத்தான டேஞ்சரஸ் ஃபெலோஸ், ஆபத்தான மனிதர்களை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்கள கையாளணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரமெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இதில் இருக்கும். ஆக மொத்தம் நண்பர்களே, இந்த மெம்பராக சேர்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தெளிவாக 100க்கு 100 தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர், அதாவது குருமார்னு சொல்கிறாங்க இல்லையா, குருன்ட்டு அந்த நிலை 100க்கு 100 நீங்கள் ஒரு குருவாகிடுறீங்க, நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிடுறீங்க. எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த நிலைக்கு, ஹையஸ்ட்டு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. நல்லா பவராக இருப்பீங்க, நல்லா பாதுகாப்பாக 100க்கு 100 பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, 100க்கு 100 தான், 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பீங்க, 100க்கு 100 சுகமாக இருப்பீங்க. அதாவது இந்த வினாடியே ஒவ்வொரு வினாடியும் அந்த சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த சுகம், அமைதி, நிம்மதி, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வினாடியும் அனுபவம் பண்ணுவீங்க. ஆமாம், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப இனிப்பான செய்தி. நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக 2 நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோகா பயிற்சி கொடுக்குறோம். இதை வந்து நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம். காலை எழுந்த உடனே இந்த 2 நிமிட கிரியா யோகா பயிற்சி செய்கிறதுனால, 2 நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட வராது, எல்லாம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து 1 நிமிஷத்தில் மாற்ற முடியும். இந்த பயிற்சி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உடம்புல நோயாக இருக்கலாம், இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு நிமிஷம் செஞ்ச உடனடியான மாற்றம், உடனடியான வெற்றி ஏற்படும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும், அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ. மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும்
சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றுமொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.